வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணித்தால் அது பொதுநலவாய அமைப்பு மீதான பாரிய அழுத்தமாக அமையும். பிரித்தானியா தெரிவிப்பு. பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் உயர்மட்ட குழு ஒப்புதல். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணித்தால் அது பொதுநலவாய அமைப்பு மீதான பாரிய அழுத்தமாக அமையும் என்று பிரித்தானியா குறிப்பிடுகின்றது. வர்த்தகம் மற்றும் நாடுகளின் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அரசு தலைவர் மாநாட்டில் கலந்து கொள்வது முக்கியமானது என பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது வில்லியம் ஹேக் இதனை குறிப்பிட்டுள்ளதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறுவதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பிரித்தானியா மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என தொழிற்கட்சியின் நிழல் வெளிவிவகார செயலாளர் டக்ளஸ் அலெக்சாண்டர் முன்வைத்த யோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் வில்லியம் ஹேக் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற காங்கிரசின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றன. அண்மையில் தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்த நிலையில் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வாரா இல்லையா என்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையிலேயே காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. இதில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்களான AK அந்தோனி, சல்மான் குர்ஷித், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சேஷங்கர் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது பொதுநலவாய மாநாடு தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ள இந்த குழு சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவுக்குள்ள பிரத்யேக கொள்கைகளை தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டை இந்திய இலங்கை பிரச்சனையாக பார்க்காமல் பல நாடுகள் தொடர்புடைய விவகாரமாக அணுக வேண்டும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்வதில் எந்த ஆட்சேபனைகளும் இல்லை என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக இந்திய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக சன் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 30ஆம் நாள் பயணம் இன்றாகும். MTV MBC ஊடக வலையமைப்பானது ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு மாத்தறை நகர மத்தியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன, மாத்தறை மாநகர சபையின் மேயர் யோஷிந்திர ஹதுன்கே மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 1962 එකතු වෙන උගන්ඩා රාජ්‍ය බ්‍රිතාන්‍යයෙන් නිදහස ලැබපු රාජ්‍යයක් වශයෙන් හඳුනා දෙන්න පුළුවන්. தென்மாகாண சபை அமைச்சர் பிந்து வீரசிங்கவினால் உகண்டா நாட்டின் தேசிய கொடி இதன்போது ஏற்றப்பட்டது. මේ රටේ අනාගත සංවර්ධනාත්මක පැත්තට මේ ආසියාවේ ආශ්චර්යකර ஆசியாவின் அதிசயமான எமது நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்லும் இந்த பயணத்தில் சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். 52 நாடுகளிலும் அரச தலைவர்களையும் இந்த பாரிய அபிவிருத்தி நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். MTV MBC ஊடக வலையமைப்பின் இந்த நடவடிக்கைக்கு மாகாண சபை அமைச்சர் ஒருவர் என்ற ரீதியில் எனது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஹுவன்வெல்ல கல்பாத பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 3 சடலங்கள் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று நடைபெற்றது. கண்டெடுக்கப்பட்ட 2 சடலங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றது. மற்றொரு நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ருவன்வெல்ல கல்பாத ஏகுடமுள்ள பகுதியைச் சேர்ந்த 35 வயதான பெண் ஒருவரும் அவரின் 10 மாத குழந்தையும் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்திருந்தனர். அவர்கள் நேற்று காலையிலிருந்து காணாமல் போயிருந்ததாக உயிரிழந்த பெண்ணின் தாய் கூறினார். காணாமல் போனவர்கள் தொடர்பில் தேடுதல் மேற்கொண்ட வேளையில் நேற்று மாலை 5:30 அளவில் அயல் வீடொன்றிலிருந்து அவர்கள் சடலங்கள் மீட்கப்பட்டன. பெண் மற்றும் குழந்தையின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அயல் வீட்டில் வசித்து வந்த நபரொருவரே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த நபரினால் பெண் மற்றும் குழந்தை ஆகியோர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் பின்னர் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த நபர் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டம் ராணி பிரிவில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைதான 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரவுன்ஸ்விக் தோட்டம் ராணி பிரிவில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்த சிலர் நடத்திய தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 3 காயமடைந்தனர். தாக்குதலில் காயமடைந்த 38 வயதான ஆண் உயிரிழந்ததுடன் 2 பெண்களும் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை சம்பவம் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று மஸ்கெலியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர் துஷ்பிரயோகங்களுடன் தொடர்புடையவர்களின் பட்டியலை தயாரிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அண்மையில் தயாரிக்கப்பட்ட தேசிய சிறுவர் கொள்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவர்களின் பட்டியலை தயாரிக்க உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க குறிப்பிட்டார். சிறார்களை பாதுகாக்கும் நோக்கில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இவ்வாறான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். விரைவில் இதனை சட்டமாக்குவதற்கு அமைச்சரவையில் சமர்ப்பித்து அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக் கொள்ள எண்ணியுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான பட்டியலில் உள்வாங்கப்படும் நபர்கள் சிறார்கள் சம்பந்தமான தொழில்கள் எதிலும் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க மேலும் கூறினார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் ஹட்டன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த சில தற்காலிக கடைகள் சேதமடைந்துள்ளன. தீபாவளியை முன்னிட்டு ஹட்டன் டிக்கோயா நகர சபையினால் வழங்கப்பட்ட இடங்களில் வர்த்தகர்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இவ்வாறான தற்காலிக கடைகளை நேற்று பெய்த மழையினால் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2 நாட்களாக பெய்த மழையினால் மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் பதுரலிய களவான வீதியின் மிதிலன பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பிரதேசத்தின் வாகன போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் அக்குரண பகுதியின் சில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. A9 வீதியின் வைத்தியசாலை சந்தியும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு அவிசாவளை பழைய வீதியில் பாலம் ஒன்று உடைந்ததால் போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்குள் இந்த பாலத்தை புனரமைக்க முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். கொழும்பு அவிசாவளை பழைய வீதியின் அங்கொடை மற்றும் அம்பத்தலை பகுதிக்கு இடையில் பாலம் நேற்றிரவு இவ்வாறு உடைந்துள்ளது.